அறப்போர் இயக்கத்தின் சார் ராதாகிருஷ்ணன் சார், இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காட்சிகளை பார்க்கும்போது அந்த பேருந்துகள் பெரிய அபாயகரமாக இருந்துச்சு. ஒரு சைடில் அப்படியே டோர் தாங்கி நிற்கி கயிறை வச்சு கட்டிட்டு இருக்காங்க. அடுத்தவருடைய உயிருக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து சார். இப்படி எங்கே கூட இல்லை, காங்காவிலேயோ கானாவிலேயோ சூடான்லேயோ எத்தியோப்பியிலையோ டான்சானியாவிலையோ உகாண்டாவிலையோ எங்கேயுமே பார்த்ததில்லை அந்த கொடூரத்தை. தமிழ்நாட்டில் தான் பார்த்துக்கிட்டோம். நம்ம வாழக்கூடிய தமிழ்நாட்டில் முதல்ல அதை எடுத்து பார்க்கணும். அப்படின்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறையில் சரிப்படுத்த முடியும்னா முடியாமல் இல்லை. இன்றைக்கி அமைச்சர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கங்க. சிவசங்கர், ஆமாம், சிவசங்கர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அவர் பதவியேற்றதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் உறங்கிட்டு திடீர்னு இன்றைக்கி எந்திரிச்சு சட்டமன்றம் கூப்பிட்ருக்காங்க, வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நான் ஒரு அமைச்சர் போல இருக்கு ஏதோ சொல்லணுமேனு சொன்ன போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா 4 ஆண்டுகள் இன்னமும் எதிர்க்கட்சி மனநிலையிலேயே இருக்கிறார், ஆளுங்கட்சி மனநிலைக்கே இன்னும் வரலை. அப்படின்னா இந்த 4 வருஷம் அவர் செயல்பாட்டில் இருந்தாரா இல்லையா தெரியல. ஏன்னா சொன்னதில் நிறைய முறைகேடு பிரச்சனைகள் இருக்குது, முரண்கள் இருக்குது. இவர் தான் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் நாங்கள் இத்தனை பேர் இருந்து அத்தனை பேர் இருந்துன்னு அறிவிக்கிறார். இப்போ அவர் சொன்ன அதன் அடிப்படையிலே பார்ப்போம். இப்போது டாப் டு பாட்டம் வரைக்கும் கரப்ஷனில் இருக்குன்றத நம்ம கண்கூட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் கூட பார்க்கலாம். எப்படி நிர்வாக ரீதியாக இப்போ இவர் ஒரு பொது வெளியில் பார்க்கும்போது தகவல்களோட இல்லை ஒரு வெளிப்படையான அறிக்கை கூட கொடுக்கலாம். இத்தனை பேருந்துகள் இத்தனை வயதானது காலகட்டங்களில் இருக்குது, நாங்கள் இந்தந்த தவறுகளை செஞ்சுருக்கோம், இந்தந்த தவறுகளை சரி செய்ய போகிறோம். 2021 ஆகஸ்ட் 9ஆம் தேதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறார். அதில் இந்த போக்குவரத்து துறை ரொம்ப மோசமான சூழலில் இருக்குது, இது சரிப்படுத்துறதுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குன்னு அவர் வெளியிட்டார். சில தகவல்கள் வெளியிட்டார், அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அப்போ வெளியிட்டதுக்கு பிறகு அப்போவும் அமைச்சர் பக்கத்தில் இருந்தார். இப்போது இவர் பக்கத்தில் அமைச்சர்களை இன்னொருத்தர் யார் இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி அவர் இருக்கிறார். முன்னால் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் ஜாப் ராக்கெட் கேஸில் இதே போக்குவரத்து துறையில் சிக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை இன்னமும் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியும். அந்த குற்றச்சாட்டில் பதிவு செய்யப்பட்ட அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு போக்குவரத்து துறை பற்றி பேசுகிறாருன்னா முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? ஒரு கரப்ஷன் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்குல்ல. அதாவது 2017 கையூட்டு வழக்கில் செந்தில் பாலாஜி இருக்கார்ல. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? உடனடியாக அவர் பக்கத்தில் இருக்கும்போதே அந்த துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இவர் இது போல போக்குவரத்து துறை நாங்கள் சிறப்பாக செயல்படுறோம்னு சொன்னால் இது நகைப்புக்குரியதா இல்லையா? கோர்ட்டு மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்த வழக்கு இல்லை. இதில் இன்னொரு பக்கம் பாருங்கள். இப்போ இவர் இப்படி பேசுகிறாருன்னா ஒரு 8 எம்டிங்க இருக்கிறாங்க, 8 கார்பரேஷன் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டில். 8 கார்பரேஷன் எம்டிங்கெல்லாம் அதை பார்த்துட்டு அவரே இவர் ஒரு பொறுப்பற்ற தன்மை கொண்ட ஸ்டேட்மெண்ட்டோ அக்கறையற்ற கொண்ட ஸ்டேட்மெண்ட்டோ இப்படி இருக்கும்போது சரி நாமளும் இதை கொஞ்சம் லிபரலாக விட்டுருவோம். இப்போ அவங்க சைடு இருக்கக்கூடிய மெத்தன போக்குகளையும் இந்த கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர்றாங்களா இல்லையா? இன்னொரு பக்கம் அதுக்கு அடுத்த பிஎம்டிஎம்ங்க எம்டிகளே கண்டுக்காமல் இருக்கிறாங்க, எதையும் அக்கறையாக விசாரிக்க மாட்டேன்றாங்க, தரவுகளே இல்லாமல் வாய்க்கு வந்ததாக ஒரு அமைச்சரே பேசும்போது நான் ஏன் பொறுப்பாக வேலை செய்யணும்னு பிஎம்டிஎம்ங்க. அதுக்கடுத்து டிரைவருங்க, கண்டக்டர். உண்மையாகவே இந்த அமைச்சருக்கு திராணியும் தகுதியும் இருந்ததுன்னா தன்னுடைய தொழிற்சங்கம் சார்பாக இத்தனை 4 ஆண்டுகளாக டிஎம்கே தொழிற்சங்கத்தை சார்ந்த ஓட்டுநர்கள் நடத்துனவர்கள் அத்தனை பேரும் பணியில் செயல்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு வெளியிட சொல்லுங்கள். காரணம் என்னென்னா நம்ம பொதுவெளியில் ஊடகங்களில் பார்க்குறோம், பரவலாகவே என்ன சொல்கிறாங்க, ஆளுங்கட்சியை சார்ந்த தொழிற்சங்கவாதிகள் பெரும்பாலானவர்கள் பணிக்கு வரலை, டியூட்டி எடுக்கலை, அவங்களுக்கு ஆனால் சேலரி போய்கிட்டே இருக்குது, வண்டி நிற்கிது, வண்டி எடுக்க மாட்டேன்றாங்க. அது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது. அப்போது அந்தந்த நிலைகளையும் கரப்ஷன் நடக்கிறதா நம்ம வெளிப்படையாக ஊடகங்கள் வாயிலாகவே பார்க்கணும். ராதாகிருஷ்ணன் சட்டை கொஞ்சம் மக்களுக்கு புரியணும். திமுகவினுடைய யார் கையெழுத்து போட்டுட்டு மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்களோ ஒவ்வொரு டெப்போலையும் ஏடிஎம்கே டிஎம்கே வேற சங்கங்கள் சார்ந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. இதில் ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தொழிற்சங்கம் நான் ஆளுங்கட்சி சார்ந்த தொழிற்சங்கம் டியூட்டி போட்டால் 2 டியூட்டிக்கு 1 டியூட்டி பார்க்குறது, 2 சிங்கிள் போட்டால் 1 சிங்கிள் பார்க்குறது, இல்லை வண்டி எடுத்து நேராக கொண்டு போய் நிறுத்துறது, நிறையவே நல்ல உள்ளம் படைத்த வேலை செய்யக்கூடிய டிரைவருங்க, கண்டக்டருங்க இருக்கிறாங்க. இரவு பகல் பார்க்காம ஷெட்டில் வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் அது நேரம் அவங்களுக்கு டேட்டா பொன்முடி சொன்ன மாதிரி ஓசி சம்பளம் வாங்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பயோமெட்ரிக் டேட்டா உண்மைதான், பயோமெட்ரிக் டேட்டா இருக்குது. ஓசி சம்பளம் திமுக தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க செய்கிறாங்க எடுத்துக்கலாம். அப்போ தான் சொல்லணும் அவர். இப்போ அந்த விவரங்கள் எல்லாமே வெளிப்படையாக அவர்கிட்ட இருக்கும், அதை ஒரு பக்கம் வெளியிடணும். இன்னொரு பக்கம் பாருங்களேன், இப்போ பேருந்துகள் வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.
இதில் ஏற்கனவே வந்து இப்போ தனியார் உள்ளார கொண்டு வரதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஃப்ரீயாக சொல்லுங்கள். ஒரு 3 டெண்டர் வந்து இப்போ ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. சரி, எந்த அளவுக்கு போக்குவரத்து துறையை அதில் பாதாளத்துக்கு தள்ள போகிறாங்க அப்படின்னா, வேற வேற செக்டாரில் இருக்குது. பொருள் கொள்முதல் இருக்குது, பஸ் கொள்முதல் இருக்குது, ஏற்கனவே மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது ஒரு 4 டெண்டர் மொத்தமாக டிரைவர் என்கேஜ்மெண்ட், பஸ் என்கேஜ்மெண்ட், ப்ரைவேட் என்கேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. டிரைவரும் பஸ்ஸும் தனியாரோடது, கண்டக்டர் அரசாங்கத்தோடது. கலெக்ஷனை வாங்கி போடுவாங்க, மீதி பிரைவேட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. ஆனால் அதில் வர செய்தி எல்லாமே பிரைவேட்டு தான், கண்டக்டர் தவறன்னு வருது. கண்டக்டர் தவிர இதில் இன்னொன்றுமே இருக்குது, அது அடுத்த செட்டு சொல்கிறேன். இந்த முதல் டெண்டரில் விழுப்புரம் கார்பரேஷனில் 8/10/2024 ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க. பயணம்னு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு 51 ரூபா 25 காசு ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி. அதோட கணக்கு போட்டிங்கன்னா 53 ரூபா 81 காசு வருது. இந்த 6 லட்சம் கிலோமீட்டருக்கு 3.22 கோடி. இந்த 6 லட்சம் கிலோமீட்டர் 11 மாதத்துக்கு பயணம்ன்ற ஒரு நிறுவனத்துக்கு விழுப்புரம் கார்பரேஷனில், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அரசாங்கத்துடைய இதில் கொடுத்துருக்குறாங்க. 3.25 கோடி ரூபா கிட்டத்தட்ட நெருங்குது. ஆனால் இதே 6 லட்சம் கிலோமீட்டரு அரசு பஸ் இயங்கி இருந்ததுன்னா 2 கோடியே 10 லட்சம் தான். ஏன்னா 32 ரூபா 33 ரூபா தான் வருது. ஏன்னா நல்லா கவனிங்க, 52 ரூபாய்க்கு பயணத்துக்கு கொடுத்தது அரசு பஸ் இருக்குன்னா 32 ரூபா 33 ரூபா வருது. 38 ரூபா நம்ம EPKM சொல்லுவோம். சரி வச்சுக்கிடுங்க, 33 சொன்னாங்க, 38 வச்சுக்கிடுங்க. நாம இதே அமர்வுல பேசணும். ஆமா, இதே நீங்களும் எக்ஸாக்ட்லி ரைட். ரைட்டா? இப்போ இதே போல இதுலயே நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த ஒரு டெண்டர்லயே 1 கோடி ரூபா நமக்கு லாஸ். இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு எவ்வளவு லாஸ்? 1 கோடி ரூபா ஒரு டெண்டர்ல மட்டும் லாஸ். இது அது மட்டுமே இல்ல, இப்போ இதுக்கு அடுத்து 10 லட்சம் கிலோமீட்டருக்கு இன்னொரு டெண்டர் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இதே மதுரை கார்பரேஷன்ல அதுல 6 லட்சம் கிலோமீட்டருக்கு. அது எந்த வண்டி? இதே தனியார் பேருந்துகளை என்கேஜ் பண்றதுக்கான ஒரு டெண்டரை ஃப்ளோட் பண்ணிருக்காங்க. பயணமா? ஆமா, இன்னும் இப்பதான் டெண்டர் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் கார்பரேஷன்ல 10 லட்சம் கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. 6 லட்சம் கிலோமீட்டருக்கு ஏறக்குறைய 1 கோடியே சில்லற நமக்கு லாஸ். இப்போ இன்னொரு 10 லட்சம் கிலோமீட்டர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு MD மதுரையில் பாத்தீங்கன்னா 6 லட்சம் கிலோமீட்டர். இது இல்லாம ஒரு 20 தனியார் பேருந்துகளை என்கேஜ் பண்றதுக்கு SIDC தனியாக டெண்டர் ரன் பண்ணியிருக்காங்க. இதில் கிலோமீட்டரே சொல்லலை. அப்போது ஒரு பஸ்ஸு பயணம்ன்றதில் நடத்தும் போதே நமக்கு 1 கோடி ரூபா லாஸ்னா, இவங்க 20 ரூட்டு கேட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ இதிலலாம் எவ்வளவு லாஸை டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எதிர்கொள்ள போகுது, இது ஒரு செட்டு. இன்னொரு முக்கியமான செட்டு, 1250 பேருந்துகள் MTCயில் என்கேஜ் பண்ண போகிறாங்க வர ஜூன்லேருந்து. MTCன்றது சென்னையில் இயங்கக்கூடிய, லோக்கலில் இயங்கக்கூடியது. மிஞ்சி செங்கல்பட்டு, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளை மட்டும் இயக்குவாங்க மேக்ஸிமம். இதில் இந்த 1250 பேருந்துகளில் பில்ட் அண்ட் ஆப்ரேட் மெயின்டெனன்ஸ் பை பிரைவேட், மொத்தமும் தனியார். கண்டக்டரும் தனியாரா? மொத்தமும் தனியார். துட்டு கணக்கு, துட்டு மட்டும் பைசா கண்டக்டர் வாங்கி அரசிட்ட சப்மிட் பண்ணிடுவாராம். அதில் எதுவும் செய்ய முடியாதோ? இதில் என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இந்த 1200 பேருந்துகளும் உள்ளார வருதுன்னா இவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கிற ரேட் வந்து ஏறக்குறைய 70 ரூபா 70 ரூபா சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு ஏர்னிங் பெர் கிலோமீட்டர் 19 ரூபா டெஃபிசிட்டில் இருக்குது. இதில் இப்போ இந்த 34 ரூபா 35 ரூபான்னு பார்க்குறீங்கன்னா 70 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்கு 70 ரூபா கொடுத்தா பாதிக்கு பாதி நமக்கு நஷ்டம். மிகப்பெரிய இதில் இப்போ இன்னொரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், 1250 பஸ் உள்ளார வருதுன்னா டிரைவர் கண்டக்டர் 1:3ன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5000 பேர் இல்லை. இது பக்கம் மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் முழுவதுமாக தனியாரை நோக்கி நகரதுக்கான. அப்படி இருங்க சொல்லுங்கள். உருளிகள் வந்து மாற்றினதில் பழைய இதுக்கு உருளிகள் நாங்கள் இத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு தகுந்தாப்புல மாற்றுறோம். நாங்கள் இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பேருந்துகள் பல சிக்கல்கள் இருக்குது. இன்றைக்கி பேருந்துகள் மாணவர்களை கண்டா நிற்காமல் போய் ஒரு மாணவி தேர்வுக்கு பதட்டப்பட்டதையும் கடந்த வாரங்களும் பார்த்தோம். இன்னொரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் பேருந்துகளுடைய படிக்கட்டுகள், சாரங்கள், இன்னொன்று டாப்பில் இருக்கக்கூடிய கூரைகள் இல்லாமல் பேனரை வச்சுட்டு போனதையுமே பார்க்க முடிஞ்சது. அப்போது ஒவ்வொரு பேருந்துகளுக்கும் வாழ்நாள்னு ஒன்று இருக்குது, அந்த உருளிகளுக்கும் ஒரு வாழ்நாள் இருக்குது. அதையும் தாண்டி ஓட்ட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ 3 வருஷம் லைஃப் வந்து 7 இருந்ததை 9 ஆக்குனாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 12 லட்சம் கிலோமீட்டர் எக்ஸஸ் பண்ணாங்க. அப்போ அந்த வண்டி எப்படி இருக்கும்? அந்த வண்டிகள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பழுது, இப்போ நிறைய விபத்துகளுக்கு உண்டாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆமாம், ஏற்கனவே அதே போல் அதோடைய பயன்பாட்டு திறன் இருக்கு இல்லையா? நீங்கள் ஏற்கனவே இருந்த டீசலோட அளவை விட பழைய ஆக ஆக அதுக்கான டீசலோட பிடிக்கிற தன்மை அதிகமாக போகும், இழுவை திறன் குறையும், டீசலுடைய மெயின்டெனன்ஸும் அதிகமாக அதிகரிக்கும், ஸ்பேர் பார்ட்ஸும் நீங்கள் பார்க்கணும். அப்போது இதை ஒர்க் பண்ணக்கூடிய
இயக்கக்கூடிய அந்த டிரைவருங்க கண்டக்டருங்களுக்கும் பெரிய பெரிய உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரே ஒரு பேருந்து சார்ந்து இயங்கக்கூடிய 1க்கு 8 பேர் 12 பேர் இங்கே வேலை செய்யக்கூடிய சூழலில் நீங்கள் நிர்வாகத்திறனை திட்டமிட்டு வேலை செஞ்சால் நிறைய வழிகளை சரிப்படுத்திருக்க முடியும். நீங்கள் தமிழ்நாடு முழுசும் அரசு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுடைய அசட்டுகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வருவாய் நிறைய ஈட்டக்கூடிய வழிகள் இருக்குது. அதை பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன சொன்னார், நாங்கள் வந்து கடைகளை கட்டி விட்டு வாடகைக்கு விட்டு அதை சரிப்படுத்த போகிறோம். நாங்கள் அது இன்னும் சரியாக வரலை. இன்னொரு பக்கம் இவங்களுக்கான வருவாய் மூலங்களை நாங்கள் புது ரூட்டுகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னாங்க, அது வரலை. ஆனால் அந்த ரூட்டுகளை இன்றைக்கி எம்டிசி போல் லோக்கல் பஸ்ஸு தாம்பரத்துக்கிட்டலாம் இன்றைக்கி தனியாருக்கு கொடுத்துருக்குறாங்க. பிகாஸ்ல இருக்கும் ஏற்கனவே பேசி தாம்பரத்துலேருந்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் தனியார் கொடுத்துருக்காங்க. 19 கிலோமீட்டர் வரைக்கும் அரசு இயங்குது. எதில் கலெக்ஷன் வருது அது தனியார் கொடுக்குறாங்க. பீக் பாயிண்ட். அப்போ வருவாய் வரக்கூடிய எல்லாம் இன்னொரு பக்கம் தனியார் கொடுக்குறாங்க. இதே நம்ம மோட்டல் டெண்டர் பற்றி கொடுத்தோம். 2.5 கோடி ரூபா 2.25 கோடி ரூபா கரப்ஷன் நடந்திருக்குன்னு. 45 லட்சம் ரூபா எஸ்சிடிசிக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்ததை ஒரு அமைப்பாக முன்னெடுத்து ஆர்டிஐ போட்டு விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு 1.25 கோடி ரூபா வருமானம் ஆயிருக்கு. இன்றைக்கி 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா வருமானம் அந்த ஒரு கார்பரேஷனில் மட்டும். அப்போது மோட்டல் டெண்டரில் இன்றைக்கி மோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய வருவாய்கள் சரியாக இருக்கான்றதை கண்காணிக்கிறதுல இங்கே நிறைய லூப் ஹோல் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் பேருந்துகள் எங்கெங்கே நிறுத்தணுன்றதில் முறைகேடுகள் நடக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பேருந்துகள் அங்கே இயக்கப்படக்கூடிய ஷிஃப்ட்டுகள் இங்கே சொன்னது தனியாரோடு இவர்கள் ரகசிய திட்டங்களை போட்டு அவர்கள் கலெக்ஷன் கொடுக்குற முறைகேடுனா அதுதானே. ஆமாம், இந்த ஸ்டேஜில் நீ நிற்காத, இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துரு. அப்போ எப்படி விளங்கும் தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறை? இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன். தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளில் அங்கே இருக்க ஒரு கார்பரேஷன் ஒரே ஒரு டெப்போவில் 63 வண்டிகள் இருக்கிறதா நம்ம ஆர்டிஐ போட்டு எடுக்கும்போது அந்த சரௌண்டிங் அந்த இதில் எடுத்துகிற வாகனங்கள் இயங்கக்கூடிய ஆட்கள் 160 to 180 பீப்புள் அங்கே வேலை செய்கிறாங்க. அதில் 12 சிங்கிள்ஸ் இயங்க வேண்டிய இடத்துல 6 சிங்கிள் 8 சிங்கிள் மட்டும் போனதாக தான் நமக்கு தகவலே. 4 சிங்கிளுக்கு போகலை. ஆனால் 4 சிங்கிளுக்கு டீசல் எடுக்கப்படுதுன்னா அப்போது எத்தனை தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய எல்லா டெப்போக்களையும் எத்தனை சிங்கிள்களுக்கான டீசல்கள் இங்கே மாற்றப்படுது? அப்போ டெப்போ மேனேஜர் கவனிக்கப்படலையா? பிஎம்க்கு தெரியாதா? அப்போ டிரைவர் கண்டக்டர் இவங்கெல்லாம் உடன்பாட்டில் இருக்காங்களா? உண்மையிலேயே வருத்தப்படக்கூடியது நம்மளை விட யார் தெரியுங்களா? இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தான். ஏன்னா நான் இரவு பகல் பார்க்காம உழைக்கிறேன். இந்த பணத்தை இன்னொரு பக்கம் லூப்போவில் லீக்கேஜ் நடந்துக்கிட்டே இருக்க இது யாராவது தடுக்க மாட்டாங்களான்னு அமைச்சருக்கு மனுக்கள் அனுப்பாமல் இல்லை, முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு மனுக்கள் அனுப்பாமல் இல்லை, ஆனால் டிவிஎஸ்சிக்கு அனுப்பாமல் இல்லை, நமக்கே அந்த கடிதங்கள்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போது இதை சரிப்படுத்த வேண்டிய இது இல்லாமல் இல்லை. திறனும் தகுதியும் இருக்குமானால் கண்டிப்பாக அந்த துறையை மீட்டெடுக்க முடியும். ஆனால் இது மீட்டெடுக்கிறதுக்கு பதிலாக மீண்டும் அதல பாதாளத்துக்கு தனியார் டிரைவர்கள் கண்டக்டர்களை நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் அமுல்படுத்துறது, இயக்கங்களில் அந்த ரூட் வழித்தடங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பேருந்துகள் தனியார் இயக்குவாங்க, டிரைவர் கண்டக்டர் தனியார் இருப்பாங்க, ஆனால் வழித்தடம் மட்டும் அரசிட்ட இருக்கும். என்ன விதமான லாஜிக்கில் இவங்க சொல்கிறாங்க? இப்போ வழித்தடம் அரசிட்ட இருக்கிறதுனால யாருக்கு என்ன வருமானம் அதில் பெரிய அளவில் வந்துட போகுது? அப்போது திட்டமிட்டே அரசு பொறுப்பற்ற தன்மை கொண்டு தான் நடக்குது. இதை முதலமைச்சர் வேடிக்கை பார்க்குறாரா? இல்லை, இப்போ ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, அரசு ஊழியர்களை நாம் சந்திக்கிறோம். அதாவது போக்குவரத்து துறை தனியார் மயமாக்குவதற்கு முதல் படி தான் இப்போ தாம்பரத்தை கொடுத்துட்டாங்க. அவுட்டர் சென்னைங்கிற முறையில் கொடுத்துருப்பாங்களா என்னமோ தெரியல. சோழிங்கநல்லூர், தாம்பரம், இங்கே சிட்டிக்குள்ளேயே வடசராகம் கொடுத்துருக்காங்க. அதில் கலெக்ஷன் மணலி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்டு, தேர்டு செங்கல்பட்டு வரைக்கும் எங்கே கலெக்ஷன் இருக்குமோ, இப்போ உதாரணத்துக்கு பெருங்களத்தூர் வரைக்கும் நல்ல கலெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் தனியார் கையில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சபப்ஸ். சென்னைக்கு சிட்டிக்குள்ளே வேலைக்கு தேடி வரக்கூடியவங்க. கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா வேலை செய்கிறவங்க அவ்வளோ பேரும் கான்ட்ராக்டர்ஸ் தான். என்னமோ டாக்டர் கூட கான்ட்ராக்டாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்போ அரசினுடைய பாலிசி என்ன, இடதுசாரிகளின் சிந்தனை என்ன? இவ்வளோ கைவிட்டு லூப் போத என்கிட்ட அதிகாரம் இல்லைங்கார, இந்த ஓப்பன் கன்ஃபெஷன் நடக்குது, எல்லாருக்கும் முன்னாடி டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரு, என்கிட்ட அதிகாரம் இல்லைப்பா, என்கிட்ட பணம் இல்லைப்பா, அவன்கிட்ட அதிகாரம் இருக்கோ பணம் இருக்கோ அவர்கிட்ட போய் கேளுன்னு ஒரு அமைச்சர் சொன்னார். ஒரு அமைச்சரே சட்டமன்றத்தில் இதை சொல்லும்போது மற்ற அமைச்சர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், முதலமைச்சருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாம் எந்த அளவுக்கு. ஏன்னா மக்கள் மன்றத்தில் ஒரு அமைச்சர் முன்னால் வைக்கிறார். அப்போ இவ்வளவு நாளாக எந்த அளவுக்கு பொறுப்பற்ற தன்மையோட மக்களுக்கு விளம்பரம் மட்டுமே கொடுக்கணும்னு இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அதுவும் பிரபல யூடியூபர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அடுத்த யூடியூப்பில் இன்டர்வியூவில் சொல்லணும் துறைகளை நாங்கள் எந்த அளவுக்கு சரிப்படுத்திருக்கணும். 4 வருஷம் ஒரு துறையில் அமைச்சராக இருந்துட்டு எப்படி இது போல் பொதுவில் ஒரு அக்கறையற்ற தன்மையோட ஒரு பொறுப்பற்ற தன்மையோட வெளியில் பேச முடியும்? நாங்கள் இத்தனை வருஷம் இந்த இழப்புகளை நாங்கள் மீட் அவுட் பண்ணியிருக்கோம்,
இத்தனை இழப்புகளை இதுக்கு இழக்கக்கூடிய வட்டிக்கு மட்டுமே நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோம் தெரியுங்களா? ஒரு மாதத்துக்கு 530 கோடி ரூபா டெபிசிட்டில் தான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது. வருஷத்துக்கு 6000 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு பணம் கொடுக்குது. அரசு பணம் கொடுக்குதுன்னா உங்கள் பணமும் ஏன் பணமும் தான். இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நஷ்டத்துக்கு 6000 கோடி ரூபா நாம் கொடுக்குற மானியம் அல்ல, அந்த இழப்பை மீட் அவுட் பண்ணுறோம். அப்போ 9000 கோடி ரூபா ஏறக்குறைய சேலரி வழங்குறதா சொல்லப்படுதுன்னா அந்த வருஷத்துக்கு அப்போ அந்த உழைப்பாளிகளை வச்சு சரியா வேலை செஞ்சிருக்கணுமா இல்லையா? அவங்க நிறைய பேர் பஸ் இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வேற பணிகளுக்கு அனுப்புறதாகவும் நம்ம போன தடவை பேசணும். மாற்று பணிகளில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு. இந்த இவங்க எல்லாமே இந்த ரூலிங் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த யூனியன் சார்ந்தவர்கள்லாம் மாற்று பணிகள் காரணமாக ஒரே டெப்போல இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி தர்மபுரியில் நம்ம அந்த டேட்டாவை வாங்கி பார்க்கும்போது ஏறக்குறைய 50-60 பேருக்கு மேல மாற்று பணிகள் இருக்கிறாங்களா. மீதி மாற்று பணினா போக்குவரத்து துறையில தான் டிபார்ட்மெண்ட்லயே மாற்று பணி அப்படின்னா which means கலெக்ஷனை பார்ப்பாங்க. பொழுதுனிக்கும் உட்கார்ந்துட்டு அந்த கலெக்ஷன் கவுண்ட்டை மட்டும் பார்ப்பாங்க, டிக்கெட் கவுண்ட் பார்ப்பாங்க, கம்ப்யூட்டர் செக்ஷன் பார்ப்பாங்க. அதுக்கு எதுக்கு 60 பேர் 70 பேர்? அப்போ இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆயிருக்கக்கூடிய நடத்தல இன்னே வரைக்கும் கம்ப்யூட்டர் எட்டி பார்க்காத துறையாக தான் இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு. ஏன்னா இவங்க நிறைய மறைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. மேனுவல் ஆமா இப்போ வச்சு எழுதிட்டு இருக்காங்க. இன்னமும் பெரும்பாலான இடங்களில் மேனுவல் இருக்கிறத தான் பார்க்குறோம். ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நடத்தும்போது. ஏன்னா இது என்னுடைய தேசம், இது என்னுடைய அரசு, இது என்னுடைய மக்கள், என்னுடைய வரி. அப்போ எனக்கு வலிக்காதா? நான் தானே பாதிக்கப்படுறேன். இப்போ இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு எலக்ட்ரிசிட்டி கட்டக்கூடிய நான் இன்றைக்கு 9000 கட்டுறேன். நான் 9000 கட்டுறேன், இன்னைக்கு 15000 கட்டுறேன். அப்போ என்னுடைய தேசத்தினுடைய வளர்ச்சியை அரசாங்கத்தின் பேரில், சாவரின் பேரில், சத்தியத்தின் பேரில் சுரண்டுறதுன்றது எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாத. 9 மணிக்கு ஒரு பிரைவேட் பஸ் போகும், 9:01க்கு தனியாக நம்ம அரசு பஸ் போகும். அப்போ எப்படி கலெக்ஷன் வரும்? சொல்ல போனால் இன்னும் ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. கடந்த 2-3 ஆண்டுகளில் எம்டிசி சென்னையில் மட்டும் 4300 பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருந்தது. இந்த 2-3 வருஷமாக 3300 பேருந்து தான் இயங்குது. இப்போ ஒரு 1000 பேருந்து கடந்த 3 வருடமாக 4 வருடமாக இயங்கலை. இப்போ இந்த 1000 பேருந்துகளுக்கான மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ஒன்று. இப்போ இந்த 1000 பேருந்துகள் இப்போ கொண்டு வரதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் கொண்டு வர்றாங்க, அதெல்லாம் வெல் அண்ட் குட், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கா? ஏற்கனவே பல வருமானங்கள் விளம்பரம் சொன்னாங்க. விளம்பரம் மட்டுமே இல்லை, நீங்கள் மலை சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், சாலைகள் அதிகமாக இருக்குது, புதிய புதிய ரூட்டுகளை கொண்டு வர முடியும். ஏற்கனவே இன்றைக்கி போஸ்டல் நீங்கள் சர்வீஸை அடாப்ட் பண்ணி கொண்டு போக முடியும், பாச சர்வீஸை அடாப்ட் பண்ணி கொண்டு போக முடியும். நிறைய வழிகள் இல்லாமல் இல்லை. ஆனால் இங்கே தகுதியும் திறமையும் இருந்து வெட்டியாக இருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு இல்லையா? நிர்வாகத்தில் ஒவ்வொரு துறைகள்லையும் இங்கே வேறு வேறு ஆட்கள் இருக்கிறாங்க. அமைச்சர் இருக்கிறாரு, செக்ரட்டரி இருக்கிறாரு, 8 எம்டிங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து சரிப்படுத்த முடியாமல் 4 ஆண்டுகளாக சும்மாவே பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களா, இல்லை இவங்க நாங்கள் நஷ்டத்தில் தான் இயங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டாங்களான்னு இந்த அமைச்சர் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வெளியிட ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். இதில் வேற அறிவாளித்தன்மை வேற பேட்டி வேற கொடுக்குறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒரு சாதாரண கேள்விக்கு இந்த ஒரே ஒரு உதாரணம் எடுத்துங்க. பயணம்ன்ற நிறுவனம் முதல்ல டெண்டர் போட்டது 59 ரூபாய்க்கோ 57 ரூபாய்க்கோ போட்டாங்க. அப்போது இது ஆர்டிஐ போட்டு தகவல் எடுத்து இந்த ஏஓசிலாம் பார்த்துட்டு ஏற்கனவே இபிகேஎம் உங்களுக்கு 38 ரூபா 37 ரூபா தான் வருது, இது கூடுதலாக இருக்கும்போது அப்போ நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறோம்னு சொல்லி 51 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. ஏன் நீங்கள் இன்னும் குறைவாக கூட கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்களேன். தனியார்கள் ஒருபோதும் லாபத்தில் இயங்க மாட்டாங்கன்னு அவங்க சர்வீஸ் பண்ண வரல, லாபம் பண்ண தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பைசாவும் மக்கள்கிட்ட தானே பிடுங்க போகிறோம். அப்போ அதுக்கு நியாயமான வேலை செய்யணும்னு ஒன்று இருக்கா இல்லையா? இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 4 வருடங்களுக்கு பிறகும் நாங்கள் இன்னமும் முன்னால் இருந்த அதிமுக ஆட்சி அப்போ சரியா இல்லைன்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு கேள்வி இருக்கு. 4 ஆண்டு காலம் நீங்க தகுதியும் இல்லாம நீங்க வேடிக்கை தான் பார்த்திருக்கீங்கன்னா அப்ப என்ன சொல்ல முடியும்?